உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 100 நாட்கள், டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் இருப்பாங்க. இந்த காலகட்டங்களில் என்ன நடக்க போகுது, இதனால் ராகு மகர ராசிக்கு என்ன பலனை தரப்போகிறாரு, நடக்கக்கூடிய திருப்பங்கள் என்னன்றதை இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். என்னை பொறுத்தவரையிலையும் மகர ராசிக்கு ராகு மிகச்சிறந்த யோக கிரகம்னு சொல்லுவேன். அதே நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் இருக்கார். அவர் இப்போ பார்த்தீங்கன்னா வக்ர நிலைக்கு ஆளாகிறாரு. அந்த வக்ர நிலைக்கு ஆளாகக்கூடிய உங்களுடைய ராசியை உச்சத்தில் இருக்கக்கூடிய 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு, உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் பார்க்குறாரு. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ராகு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார். இவ்வளோதான். இவ்வளோ பெரிய விஷயம் இந்த இடத்துல நடக்க போகுது. இந்த 100 நாட்களில் இந்த வாய்ப்பை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு உச்சகட்ட நிலைக்கு உங்களுடைய அந்தஸ்தை நீங்கள் கொண்டு போகலாம். நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம், நினச்சதையும் தாண்டி சில விஷயங்களை செய்து காட்டலாம். அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு மகர ராசி அன்பர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா மகர ராசியை பொறுத்தவரையிலையும் போல்ட்னஸ், எதுலேயும் ஒரு முடிவெடுத்தால் முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அது முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க, அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையில் நிற்பீங்க. முதன்மையாக போய் நின்று சில விஷயங்களை பேசி செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல நட்புகள் உங்களோட இருக்கும், நிறைய பழக்க வழக்கங்கள் உங்களோட இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு ஆதிக்கம் கொண்ட ஒரு நல்ல ராசி இது. இந்த ராசியில் ஹைலைட்டே என்னென்னா, பாசத்துக்கும் அன்புக்காகவும் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருக்கீங்கன்னா அது மகர ராசி என்பர்கள் தான். பல பேர் தன்னோட பிறந்தவங்களுக்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு நல்ல எண்ணமும் சிந்தனையும் உடையவங்க. இன்றைக்கி வரைக்கும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய எல்லா ஆற்றலும் உங்களுக்கு உண்டு. ஆனால் இங்கே என்ன ஒரே ஒரு விஷயம்னா, பல இடங்களில் நீங்கள் சந்தித்தது ஏமாற்றங்கள்ன்றது துரோகங்கள். இது எல்லாத்தையும் கடந்து, இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற லட்சியத்தோடு இன்றைக்கி வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யலை, எந்த அதிர்ஷ்டமும் கை கொடுக்கல. எல்லாம் ஓகே ஆகிற மாதிரி இருக்குது. ஃபைனல் ஸ்டேஜில் ஓகே ஆகிடும், நம்ம பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிடலாம் நினைப்பீங்க. கடைசி நேரத்தில் அப்படியே அது பிரேக் பண்ணி உங்களை லாக் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டுருக்கிறீங்க மகர ராசி அன்பர்கள். இதனால் என்ன ஆச்சு, தொழில் ரீதியில் சரிவுகள், தொழில் ரீதியில் உங்களுக்கு யார் ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கல, கொடுத்த பணம் ஒரு பக்கம் பிளாக், வர வேண்டிய பணம் வரலை, எல்லாமே அதை அங்கங்கே அப்படியே பிரேக் ஆகி நிற்குது. இதுக்கு நடுவில் நீங்கள் தான் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரி பல விஷயங்களை ரிஸ்க் எடுத்து செஞ்சிட்ருக்கிறீங்க. செய்யாத தப்புக்கு பாதிக்கப்படக்கூடியவங்களும் மகர ராசி அன்பர்கள் தான். கூட பிறந்தவங்க, தன்னை பெற்றவங்க, தாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், இப்படி எல்லா விதத்துலையும் பார்த்தா தன்னை யாரும் புரிஞ்சிக்காமல் எல்லாரும் தன்னை கஷ்டப்படுத்தினால் அந்த மன வலி வேதனைகள் எப்படி இருக்கும். அப்பேற்பட்ட சூழல்களையும் தாண்டி நின்று தெளிவாக நிதானமாக பல விஷயங்களை சரி பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. பட் எதையும் முழுசாக முடிக்க முடியலையேன்ற ஒரு மனவேதனை இருந்த உங்களுக்கு இப்போது இந்த உச்சகுரு பார்வையால் சனி பகவான் மிக பிரகாசமான நிலைக்கு வரார். உங்களுடைய ராசிக்கு உச்சகுரு பார்வை விழுது. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ராகு ப்ளஸ் இதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கேது அஷ்டமஸ்தானத்தில் என்ன செய்ய போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, நான் ஆன்லைன்லேயே சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பொற்காலமாக மாறப்போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, சடனாக உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் அடிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகுது. எந்த தொந்தரவுகளும், எந்த இடைஞ்சல்கள் இத்தனை நாளாக உங்கள் வேலையை நீங்கள் செய்ய முடியாமல் இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமா நினைக்கிற அளவுக்கு பாதிப்புகளை கொடுத்ததோ அந்த இடைஞ்சல்கள் உங்களை விட்டு விலக போகுது இல்லையா, அது உங்களை கண்டு அஞ்சு ஒதுங்கி நிற்க போகுது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, வேலையில் நீண்ட நாளாக இருந்த அந்த ப்ரமோஷன் தடையாயிட்டே இருக்க நினச்சவங்களுக்கு அந்த ப்ரமோஷன் உங்களை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே சமயம் கவர்மெண்ட் அரசு உத்தியோகத்திற்காக நீண்ட நாளாக நான் படிக்கிறேன், பரீட்சை எழுதுகிறேன், ஜஸ்ட் அரை மார்க் ஒரு மார்க்கில் மிஸ் ஆகிட்டுருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போ மூவ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு உடனடியாக கனெக்ட் ஆகிடும், அதில் மாற்றம் இல்லை. அதே சமயம் டெம்பரவரியாக இருக்கிறீங்கன்னா
பர்மனெண்ட் ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த ராகுவால் உங்களுக்கு நடக்க போகுது. இதில் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். என்னென்னா, கேது 8ல் இருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த 8ல் கேது இருக்கும் பொழுது தனக்கு மேலே வேலை செய்கிறவங்களும் தனக்கு கீழே வேலை செய்கிறவங்ககிட்டையும் உங்களுடைய பர்சனல், உங்களுடைய சீக்ரெட், உங்கள்கிட்ட ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு எஸ்டிமேட் இருந்தாலும் சரி, எதையும் விளம்பரப்படுத்த வேண்டாம். இந்த இடத்துல நீங்கள் விளம்பரப்படுத்தினால் உங்களுடைய பலம் பலவீனம் எதுவுமே மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குங்க. அது உங்களுக்கு நிறைய நெகட்டிவை கொடுத்துரும். அதனால் எதையும் சொல்லிட்டு செய்யாதீங்க. நீங்கள் எதையாவது செய்யணும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் விளம்பரப்படுத்தாதீங்க, சொல்லாமல் செய்யுங்க. அது உங்களுக்கு பெரிய லெவலில் நன்மைகள் கொடுக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இங்கே குறிப்பாக சொல்லணுன்னா, நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நிறைய சாதனைகளையும் அவார்டு வாங்குறதுக்கு விருதுகள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதற்குண்டான முயற்சிகள் பண்ணுங்கள். அறிவியல் துறையிலையும் விஞ்ஞானத்துறையிலையும் ப்ளஸ் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகச்சிறந்த பிரகாசமான ஒரு வாழ்க்கை இதுக்கு மேலே இருக்க போகுது. இந்த ராகு பெரிய லெவலில் உங்களை சடனாக ஒரு ஃபேமஸான ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போயிடுவார். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பொற்காலமாக இருக்கும். அதனால் எந்த ஒரு சின்ன வாய்ப்பையும் மிஸ் பண்ண வேண்டாம். கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா அந்த இடத்துல பெரிய லெவலில் ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அதில் மாற்றம் இல்லை. மகர ராசி என்பவர்கள் குறிப்பாக தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான். இத்தனை நாளாக எந்த தொழிலாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலையோ, எந்த பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலையோ, எந்த வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலையோ, அவங்க எல்லாமே இதுக்கு மேலே உங்களுக்கு பெரிய லெவலில் கனெக்ட் ஆக போகிறாங்க. அதனால் உங்களுடைய தொழில் உச்சக்கட்ட வளர்ச்சியை அடைய போகுது. இதனால் பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. ஆல்ரெடி நான் வேலை இழந்துட்டேன், எனக்கு வேலையே கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்கள். அது கிடைச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல அற்புதமான காலமாக தான் இது இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, இங்கே மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் குடும்ப ரீதியில் இருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரப்போகுது. கணவன் மனைவிக்குள் உண்டான சங்கடங்கள் சலிப்புகள் விலகி பிரிஞ்சவங்க ஒன்றா இணைஞ்சு வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதே போல் குறுகிய காலகட்டங்கள் செய்த திருமண வாழ்க்கை திடீர்னு பார்த்தா இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாயிடுச்சு. இதில் எப்படி இது சரி பண்ண போகிறோம் தெரியலையேன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த வழக்கு வரைக்கும் போய் இன்றைக்கி செய்யாத தப்புக்கும் இல்லாத அபாண்டமான பழி வீண் சொற்கள் உங்கள் மேலே விழுதே அப்படின்னு நினச்சி வேதனையில் இருந்தீங்கன்னா அந்த வேதனைகளை தவிர்த்துடுங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே அது உங்களுக்கு சாதகமாக மாறி கோர்ட்டு வழக்கு சில டாக்குமெண்ட் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. அதனால் நீங்கள் அதை பற்றி நினச்சி கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் திருமணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சு, மறுமணமும் பார்த்து அதுவும் சில நேரங்களில் குழப்பங்கள் ஆகிடுச்சு. இப்போ மீண்டும் நான் என்ன செய்கிறது திருமண வாழ்க்கையை நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்க. அதற்குண்டான அருமையான அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதில் மகர ராசி அன்பர்கள் செய்யக்கூடாத சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் சில விபத்துகள் குடும்ப ரீதியில் மருத்துவ செலவுகள் இது எல்லாத்தையும் கடந்து வந்திருந்தாலும் இதுக்கு மேலே வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட ரீதியில் வரும்போது மிக எச்சரிக்கையாக போகணும், எச்சரிக்கையாக வரணும். அது ரொம்ப முக்கியம். அதை மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப நிதானமாக செயல்படுங்க. அடுத்தவங்களை நம்பி நானாச்சும் ஜாமீன் கையெழுத்து போடும்போது யோசித்து போடுங்க. அதே நேரத்தில் பணம் கொடுக்குறதா இருந்தாலும் எங்கள் டாக்குமெண்ட்டோட கரெக்டாக கொடுங்க, கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். இதில் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த மேன்மைகள் உண்டாக்குவீங்க. ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு. அந்த இடத்துல உங்களுக்கு சடனாக சில நட்புகளாலேயும் சரி, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பார்வை உங்கள் மேலே விழும். உங்களுக்கு ஒரு நல்ல இடமாற்றங்கள் கிடைக்கும். எப்படின்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்போ இல்லை வெளியூருக்கு இன்னும் நல்ல உயர்தர வேலை வாய்ப்போ உங்களை அடையும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா டாப் லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அதனால் இந்த அம்சங்கள் எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்தினால் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. மகராசி என்பவர்களுக்கு உச்சக்குரு 7 இருக்குது. அப்போ திருமண வாழ்க்கையை முயற்சி பண்ணுங்கள். வயது அதிகமாகிடுச்சு இன்னும் ஆகலைன்னா இப்போ நீங்கள் செஞ்சால் தான் இந்த டைம் இந்த குரு அங்கே இருக்கும்போது முடிச்சிடணும். கால நேரங்கள் ஒரு செகண்டை கூட வீணாக்க வேண்டாம். அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க, உடனடியாக கிளிக் ஆகிடும். என்னை பொறுத்தவரையிலையும் இந்த ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்ப முக்கியம். அதில் எந்த கிரகத்தினால நீண்ட நாளாக ஒரே பிரச்சனையை நீங்கள் தொடர்ந்து சந்திச்சுட்டு வந்திருக்கீங்கன்றது பாருங்கள். ஏன்னா அது சுக்கிரனால் அந்த பாதிப்பா இல்லை சனி பகவானால் பாதிப்பா, எந்த கிரகத்தினால அந்த பாதிப்புன்றது ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரூட் கிளியர் ஆகிடும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க.
ஆகச் சிறந்தது. சர்வாஷ்ட வர்க்க பலல்கள் எத்தனை இருக்குன்றது பார்த்தா தான் இது எந்த அளவுக்கு வேலை செய்யுன்றது நமக்கு தெரியும். அதனால் 3க்கு மேலே இருக்கணும். 3க்கு கீழே வந்துட்டு நெகட்டிவாக வேலை செய்யும். 3க்கு மேலே 7எல்லாம் இருந்துட்டு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகிடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள். பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைச்சிடும். உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திடும். அது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.